ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பிரச்சேதசாம் தாவத் அயாச்சதாமபி பிரச்சேதசாம் தாவத் அயாச்சதாமபி त्वमेव कारुण्यभरात्वरानदाः त्वमेव कारुण्यभरात्वरानदाः भवद्विचिन्तापि शिवाय देहिनां भवद्विचिन्तापि शिवाय देहिनां भवद्वसौ रुद्रनुतिश्च कामदा भवद्वसौ रुद्रनुतिश्च कामदा प्रचेतसां तावत् अयाचतामपि त्वमेव कारुण्यभरात्वरानदाः प्रचेतसां तावत् अयाचतामपि त्वमेव कारुण्यभरात्वरानदाः भवद्विचिन्तापि शिवाय देहिनां भवद्वसौ रुद्रनुतिश्च कामदा भवद्विचिन्तापि शिवाय देहिनां भवद्वसौ रुद्रनुतिश्च कामदा. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தாவத்து அப்பொழுது, பிரச்சேதசாம் அந்த பிரச்சேதஸ்கள், அயாச்சதாம் அப்பி எதுவும் யாசிக்காமல் கேட்காமல் இருப்பினும், யாச்சதாம் அப்படின்னா கேட்கறது, யாச்சகம் பண்ணுறது, அயாச்சதாம் கேட்காமல் இருந்தாலும், துவம் ஏவ நீங்களே, காருண்ய பராத்து உங்கள் கருணை மிகுதியினால, வரான் அதாகா பின்வரும் வரங்களை அளித்தீர்கள். பவத் விசிந்தா அப்பி உங்களை நினைப்பதே, தேகினாம் உயிர்களுக்கு, சிவாய பவத்து மங்களம் நல்குவதாக ஆகட்டும். அசௌ இந்த ருத்ரனுதிகீச்ச நீங்கள் சொல்லிய இந்த ருத்ரனால் உபதேசிக்கப்பட்ட துதியும், காமதா விரும்பியவற்றை அளிப்பதாக ஆகட்டும். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். प्रचेतसां तावत् अयाचतामपि त्वमेव कारुण्यभरात्वरानदाः भवद्विचिन्तापि शिवाय देहिनां भवद्वसौ रुद्रनुतिश्च कामदा. பகவான் பிரச்சேதர்களுக்கு தரிசனம் தந்தபோது அவர்கள் எந்த வரமும் கேட்கவில்லை. பகவானே அவர்களுடைய தவத்தாலும் பிரார்த்தனையாலும் பிரீத்தியடைந்து அவர்களுக்கு அருளை பொழிந்து வரங்களையும் தருகிறார். பிரச்சேதர்களே, உங்களை, உங்களுடைய கதையை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகும். நீங்கள் 10 பேரும் ஒற்றுமையாக ஒன்று போல ஒரே எண்ணத்துடன் ஒன்றாக தவம் இயற்றி துதி செய்ததால் உங்களுடைய கதை சகோதரர்களிடையே ஒற்றுமையை உருவாக்கும். நீங்கள் என்னை துதி செய்த இந்த ருத்ரகீதத்தை சொல்லி வழிபடுபவர்களுக்கு எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் என்று பகவான் ஆசீர்வதித்து வரம் அளித்தார்.